சில நமது வாழ்க்கையில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேற்கத்திய தாக்கங்களின் ஊடாக சிந்திக்கின்ற தோரணை, குடும்ப வாழ்க்கையை வந்து மேற்கத்தைய சிந்தனைகளின் ஊடாக சிந்திக்கக்கூடிய தோரணையாலும் நிறைய தவறுகள் என்ன செஞ்சிருக்குது, இந்த சமுதாயத்துக்குள்ளே வந்திருக்குது. உதாரணமாக குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை என்பதை மேற்கத்திய சிந்தனை சாயலில் சிந்தித்தல் அப்படி என்று சொன்னால், நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சிந்திக்கிற விதம் நமக்கு எப்படி வந்து சேரும்னா வேறு உலகத்துலேருந்து வந்து சேரும். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இதை நீங்கள் எந்த அளவில் புரிந்து கொள்வீர்கள் என்று தெரியவில்லை. அதாவது நம்மளோட சிந்திக்கின்ற விதம் நமக்கு வந்து நம்ம வந்து ஒரு 3.5 வயசு 4 வயசில் ஸ்கூலில் சேர்ந்துட்டோம்னு சொன்னால் அங்கே பாடம் தரப்படுகிறது, பாடத்தை படிக்கிறோம் என்பதற்கு மேலாக எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு சரி செய்யப்படுகிறது. அங்கே நீங்கள் வந்து அதுக்கு பின்னால் எவ்வளோ பெரிய இடத்தை அடைந்து விட்டாலும் கிட்டத்தட்ட இந்த விண்டோஸ் அது இதுகளை மாற்றுற மாதிரி தான் நம்ம திருந்துறது. பயோஸ் ஃபுல்லாக அவன் போட்டது தான் இருக்கும். அதாவது அந்த கம்ப்யூட்டர் எப்படி இயங்கணும்னு அவன் ஒரு சிஸ்டம் போட்டிருப்பானே, அதாகத்தான் அது இருக்குமே தவிர நம்ம இஸ்லாத்தை பேசியிருப்போம், எல்லாம் பேசியிருப்போம், ஆனால் எல்லாம் அவனுடைய சிந்திக்கிற விதத்தில் இருக்கும். உதாரணமாக நம்ம வந்து கற்க வேண்டும், பின்னர் உழைக்க வேண்டும், பின்னர் திருமணம் முடிக்க வேண்டும். இதை நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம் தானே. நல்லா படிக்கணும், நல்லா உழைக்கணும், திருமணம் முடிக்கணும். இதை இஸ்லாமிய அடிப்படையில் சிந்தித்தல், மேற்கத்திய அடிப்படையில் சிந்தித்தலுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிந்திக்கிற விதம், முதலாவது வந்து நீங்கள் வந்து நல்லா அதாவது படிக்கணும், இரண்டாவதாக அதாவது உழைக்க வேண்டும், மூன்றாவதாக திருமணம் முடிக்க வேண்டும். இது வந்து இந்த வரிசையில் வச்சிங்கன்னா, இந்த நான் சொன்ன ஓர்டரில் வச்சிங்கன்னா என்ன செய்யணும், முதலாவது, ரெண்டாவது, மூணாவதுன்னு இருக்கும். இதையே நீங்கள் இப்படி திருப்பி போடுங்க, இந்த மெத்தடில் திருப்பி போட்டிங்கன்னா அதாவது கல்வி ஒரு பாதையில் போகும், உழைப்பு ஒரு பாதையில் போகும், திருமணம் என்ன செய்யும் ஒரு பாதையில் போகும். நீங்கள் கல்வி படிச்சுக்கிட்டே இருக்கலாம், உழைக்கிற டைமில் உழைத்துக்கிட்டே இருக்கலாம், திருமணம் எந்த வயசில் என்ன செய்யலாம் நீங்கள் முடிக்கலாமண்டா. இதே சப்ஜெக்ட் அவன் என்ன செய்வான், இப்படி யோசிங்கன்னு சொல்லி என்ன செய்வான், சிந்திச்சு வைப்பான். அப்போ நீங்கள் இதை தர்த்தி பண்ணுற விதம், அவன் சிந்திக்க எப்படி உங்களுக்கு தந்திக்கிறானோ அந்த விதத்தில் தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், அதை சிந்திப்பீர்கள். அது நமக்கு என்ன செய்யாது, நம்ம விளங்காது. மூணுமே குர்ஆன் சுன்னா சொன்னது தானே என்று நம்ம நினைப்போம். மூணுமே கல்வியும் குர்ஆன் சொன்னது, அதே போல் என்ன உழைப்பும் குர்ஆன் சொன்னது, திருமணம் முடித்தலும் குர்ஆன் சொன்னது. ஆனால் தர்த்தீப் அவன் போட்டது, முறை வந்து அவன் ஒரு மெத்தடை போட்டிருப்பான். சஹாபாக்களோட வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பிள்ளைன்னு நமக்கு விளங்கிடும். ரசூலாங்கட வாழ்க்கைக்கோ, சஹாபாக்களுடைய வாழ்க்கைக்கோ, தாபிங்கட வாழ்க்கைக்கோ இதை எப்படி விளங்கணும்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பிழை அப்படின்னு விளங்கிடும். சாதாரணமாக நமது காலத்தில் திருமணம் என்பதை நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எப்படி சிந்திக்கணும்ன்றதை எழுதினது மேற்கத்திய கல்விதான், அதில் சந்தேகமே இல்லை. காரணம், +2 முடிக்கிற நேரத்திலே உங்களுக்கு 18-19 ஆகிரும். அதுக்கு முன்னால் யாருக்கா யோசிக்கலுமா, யோசிக்க இயலாது. முதலாவது கல்வி என்றதை அவன் எழுதிடுவான். அதுக்கு முன்னால் எவனாவது யோசிச்சா சமுதாயத்துக்கு மாத்தமாக என்ன செய்கிறான், யோசிக்கிறான், புறநடையில் என்ன செய்கிறான், இவன் நடக்கிறான் என்று அவனை ஒரு அரிதான நடையில் பார்க்கறதுக்கு இந்த சமுதாயம் என்ன செஞ்சிடும், சரியாயிடும். அப்படி என்றால் 100% சஹாபாக்களை ஒரு தவறான வழியில் நடந்த முறையில் பார்க்குற மாதிரி அவன் ஒரு சூழ்நிலை தான் அது. அதுக்கு அடுத்ததாக என்ன, +2 முடிச்சோன்னே கூட திருமணத்தில் இறங்கிடலாமா, இல்லை. அதுக்கு அடுத்தது அவன் அடுத்த கல்விக்கு போகணும், முடிகிற நேரத்தில் 24 இறங்கிடலாமா, தொழில் தேடணும் 28 போய் அவன் கல்யாணம் முடிச்சு கொஞ்சம் போயிட்டு இருப்பான், 33 சுகர் வந்துருமோன்னு இவன் சொல்லுவான். இப்போ தானே வாழ்க்கையை ஆரம்பித்தோம், இப்போ தானே திருமணம் முடித்தோம், ஸ்டார்ட் பண்ணிடுறா. 33 ஆகினா நீங்கள் எதுக்கு மெடிக்கல் செக்கப் ஒன்று பண்ணுறது நல்லதுன்னு. அப்போ ஆரம்பிக்கவே இல்லை, முடிச்சிடுறாங்க. இது எங்கிருந்து வருது? அப்போ நம்மளோட புரிதலில் இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யுது, நம்மளோட சிஸ்டம் சரி செய்யப்படுகிறது. நம்ம இதே விதத்தில் தான் என்ன செய்யணும், யோசிக்கணும் என்பது சரி செய்யப்படுகிறது. இந்த மெத்தடில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பின்னால் தொழில், அதுக்கு பின்னால் திருமணம் என்று வந்தீங்கன்னு சொன்னால், நம்ம எவ்வளவு குர்ஆன் ஹதீஸ் கேட்டாலும், எவ்வளோ சஹாபாக்களோட வாழ்க்கை படித்தாலும், எது செஞ்சாலும் நடைமுறைப்படுத்தல் என்ற அந்த சப்ஜெக்ட் வந்து அவன் அமைத்த அந்த உலக சிஸ்டத்துக்குள்ள தான் என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அப்போ இது எங்கிருந்து வருகிறது என்றால் இதுதான். அதாவது சிந்திக்கின்ற முறைமை என்பதும் நம்ம மிக முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டும். பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் பாதிப்பிலிருந்து ஓரளவு விடுதலை பெறலாம். அவருடைய விளக்கத்துக்கு ஏற்ப முழுசாக என்ன செய்யலாது, விடுதலை பெற முடியாது. ஏண்டா நம்ம படித்த சிலபஸ் அதுதான், நம்ம படித்த சிலபஸ் என்ன அதுதான் என்பது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு அடிப்படை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால், நான் தவறான புரிதல் என்று சொல்ல வருகின்ற விஷயம் என்ன என்று ஓரளவுக்கு என்ன செய்யலாம், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது இப்போ இதில் இந்த தர்த்தீபிலேயே இரண்டாவது விஷயம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமான குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் இயல்பானது. அதிகமான
குடும்ப வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் இயல்பானது. ஒரு 25-30% பிரச்சனைகள் தான் அது என்ன என்று தீர்வு கண்டு அதுக்கு வழக்குக்கு போய் விவாகரத்தோ அல்லது குடும்பம் தலையிட்டு சமாதானமோ செய்ய வேண்டியவைகள் ஒரு 25-30 தான். 70% பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எடுக்கணும்டா குடும்ப வாழ்க்கையில் இயற்கையானது இயல்பானது. இதை கடைசி வரைக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. அதிகமான குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இயல்பானது என்பதை சொல்லித்தர மாட்டார்கள். அப்போ நம்ம எப்படி விளங்கணும்? என்றைக்கு மனிதன் பிரச்சனை இயல்பானதுன்னு எடுத்துக்கொண்டானோ அதுக்கு தீர்வு தேட மாட்டான். பிரச்சனையை இயல்பானதுன்னு எடுத்துக்கொண்டானோ அதுக்கு தீர்வு தேட மாட்டான். உதாரணமாக திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் வேலைக்கு கிளம்புறோம். டிராஃபிக் வந்து ஒரு ஜஹ்மா வந்து 1 ஹவருக்கு மேலே என்ன செய்யுது, நிற்கிது. பேசாமல் அழகாக ரிலாக்ஸ் ஆகிக்கிறான். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது அது வந்து என்ன, அவன் எதிர்பார்த்தது இந்த நேரத்தில் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி. இதே நபர் வந்து சனிக்கிழமை பகல் டைமில் போகிற டைமில் ரஷ்ஷாக இருந்தால் என்ன இவ்வளோ டிராஃபிக் ஆகிக்கன்னு சொல்கிறான். 1 ஹவருக்கு பொறுத்தவனுக்கு ஒரு 5 நிமிஷம் பொறுக்கலாம் இருக்கு. காரணம் அதை இயல்புண்டு அவன் விளங்கிட்டான். இது இயல்புக்கு மாற்றமானதுன்னு என்ன செய்கிறான், அதை விளங்குறான். எனவே என்றைக்கு நம்ம இயல்புக்கு மாற்றமான ஒரு பிரச்சனை என்று இயல்பான பிரச்சனைகளை நினைக்க ஆரம்பித்தோமோ அப்போ தீர்வு தேட ஆரம்பிப்போம். தீர்வு தேட ஆரம்பித்தா இயல்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு தேட ஆரம்பிச்சிங்கடா மவுத்து வரைக்கும் தீராது. அதான் இயற்கையானது. அது வந்து என்ன, இயற்கையான சப்ஜெக்ட். அது எப்படி உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? தீர்வே கிடைக்காது. அதில் நம்ம என்ன செய்வோம், ரசிச்சுக்கின்றிருப்போம். அதில் வேணுமெண்டா பேசுகிறவரை ரசிச்சுக்கின்றிருப்போம். அவர் சொல்கிற பிரச்சனையை பார்த்தா நம்ம அடுத்தது கம்பளம் விரித்து சந்திர ஒளியில் பூக்கள் தூவப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கை நமக்கு கிடைக்க போது போல நம்ம ரசிக்கலாமே தவிர அந்த நேரத்தில் மனைவியும் சிரிப்பான், நீங்களும் சிரித்து ஒரு 10 நிமிஷம் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்க்கு வந்த மாதிரி இருக்கும். திருப்பி வீட்டுக்கு போனோடனே இயற்கையான பிரச்சனை என்ன செய்யும், ரிட்டர்ன் வரதான் செய்யும். சரியா? ஏன்னா அது இயற்கையானது. அந்த பிரச்சனை இயற்கையானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லித்தரக்கூடிய அந்த வசனத்தை கூட பெண்ணியமாக மாற்றி விட்டாங்க. என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெண்கள் வளைவான விழா அலம்பை போல படைக்கப்பட்டவர்கள். அந்த இதில் வந்து அந்த வளைவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அழகான முறையில் உங்களோட குடும்ப வாழ்க்கை என்ன செய்யும், அது போகும். நீங்கள் அதை நேர்படுத்த போனால் உடைந்து விடும். இதில் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தது என்ன, குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும், அந்த பிரச்சனைகளை நீங்கள் சபர் செஞ்சுக்கோங்க, அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போங்க, அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு சிறப்பான ஒரு நிலையை தரும் என்றாங்க. இது எப்படி ஆகினா பெண்களுடைய, அதாவது ஒரு பெண்களுடைய சப்ஜெக்டை நம்ம நல்ல முறையில் புரிந்து நடக்க வேண்டும், அவங்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், அவங்களுக்கு அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் சொல்கிறத மிகைப்படுத்தி விட்டாங்க. மிகைப்படுத்தியதனால என்ன நடக்குதுன்றா, ஒரு ஆணால் அந்த குடும்ப வாழ்க்கையுடைய இயல்பை புரிஞ்சு கொள்ள இல்லாமல் போகுது. அதை ரசூலுல்லாஹ்ங்கட பிராக்டிக்கல் வாழ்க்கையிலேருந்து எவ்வளோ உதாரணங்கள் நான் படிக்கிறோம். ரசூலுல்லாஹ்ங்கட இதுக்கு முன்னால் ஆயிஷாலாம் ஒரு தட்டை உடைத்தார்கள் என்ன செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ விஷயங்களில் பெண்கள் கேள்வி கேட்குற நேரத்தில் மௌனமாக இருந்தார்கள் என்ன செய்கிறோம், நம்ம படிக்கிறோம். ரசூலுல்லாஹ் புரிந்து நடந்து கொண்டாலும் படிக்கிறோம். அங்கெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு படித்தோமா? ரசூலுல்லாஹ்ங்கட குடும்ப வாழ்க்கையை புக்காக எழுதி போட்ட அந்த பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை நம்ம எழுதுறதுக்கு விரும்ப மாட்டோம். ரசூலுல்லாஹ்ங்கட குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்குது தானே, புகாரியில், முஸ்லீமில், திர்மிதியில், நசாயில் எழுதப்பட்ட பிரச்சனையாக நீங்கள் தொகுத்தீங்கன்னா ஆக குறைஞ்சது உங்களுக்கு 100ஆவது கிடைக்கும். ஆக குறைஞ்சது 100 பிரச்சனைகள் ரசூலுல்லாஹ்ங்கட வாழ்க்கையிலேருந்து கிடைக்கும். அதில் ஒரு பிரச்சனை எங்களோட வாழ்க்கையை பற்றி புக் எழுதுறது நம்ம விரும்ப மாட்டோம். அதில் ஒரு பிரச்சனை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் கிட்ட உட்கார்ந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். உமர்லாங்க என்ன பிரச்சனைனா நீதியை கேட்டு இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, என்னிடத்தில் யுனாஷித்னக்கல் அதுல, நபியே உங்களுடைய மனைவிமார்கள் ஃபாத்திமார்லாங்க சொல்கிறாங்க நேர்மையாக நடந்து கொள்ளுமாறு சொல்கிறாங்கன்னு மகள் வந்து சொல்கிறா மனைவிமார்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுமாறு சொல்கிறாங்கன்னு. இப்படி ஒரு சப்ஜெக்டை நம்ம உயர்ந்த ஒரு கேரக்டரில் இருக்கிற டைமில் எங்களோட வரலாற்றில் ஒரு தடவை அவருடைய குடும்ப வாழ்க்கை எல்லா குடும்பத்தினர்களும் சேர்ந்து இவர் நேர்மையற்ற வந்து விமர்சித்தார்கள் ஒரு வரி போடுறதை நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த பிரச்சனை வந்தது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, அது பிரச்சனை குடும்பம் என்று வந்தால் பிரச்சனைகள் என்பது இயல்பானது என்று ஏற்றுக்கொண்டார்கின்றதை அதிலிருந்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். 29 நாள் ஒரு மாத காலம் நான் ஒன்று சேர மாட்டேன், உங்களோடு சேர மாட்டேன் என்று சொன்ன போன ரசூலுல்லாஹ் 30 முடிக்காமல் 29 வராங்க. 30 முடிக்காமல் 29 வராங்க. நீங்கள் பிரச்சனைன்னு மனைவியோட பகைத்து விட்டு ஒரு 2-3 நாளில் சமாதானத்துக்கு வர டைமில் என்ன பேச்சை எதிர்பார்ப்பீங்களோ அந்த பேச்சை ஆயிஷாலாம் சொல்லலை. அல்லாஹ்வின் தூதரே மாதத்துக்கு 30 நாள் தானே இருக்கு, நீங்கள் 29 நாளில் வந்துட்டீங்களேன்னு கேட்டாங்க. இப்படி உங்கள்கிட்ட நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் 1 இயரை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம், அப்படி தானே? இந்த முடிவை நம்ம 1 வருஷமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்கள் 29ஆவது நாளில் வாரீங்களேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மார்க்க கேள்வியாக எடுத்து மாதம் என்பது 29ஆகவும் அமையும்,
30ஆகவும் அமையும் என்று விளக்கப்படுத்தினதை பார்க்கிறோம். அப்போ எனவே ஒரு குடும்பத்தில் சில புரியாமல் சில கேள்விகள் வருவதும், சில புரியாமல் சில விமர்சனங்கள் வருவதும், சில நேரத்தில் கோபங்கள் அதிகமாக வருவதும், கணவன் சில நேரத்தில் வந்து என்னது வார்த்தைகள், இது வந்து இயற்கையானது இயல்பானது என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ள பழகிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டுட்டிக்க மாட்டீங்க. ஒரு பொது அறிவே போதுமானது. அவர்கிட்ட போகணும், எனக்கு மனைவிக்கு இடையில் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த சிந்தனை போக்குக்கு போக மாட்டீர்கள். பிரச்சனை இயல்பானது. சரி, இந்த பிரச்சனை இயல்பானது என்றதை புரிய வைக்க இயலாத நிலைமைக்கு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. குடும்ப வாழ்க்கை என்றாலே பொதுவாக பிரச்சனை இயல்பானது என்பதை புரிய முடியாமல் போனதுக்கு காரணமாக இருக்கு மிகைப்படுத்தப்பட்ட உரைகள். குடும்ப வாழ்க்கையில் உள்ள அந்த அதாவது போண்ட இணைப்பை பேசப்படுகின்ற மிகைப்படுத்தப்பட்ட உரைகள். உதாரணமாக ஸ்பீச் பேசுகிற சந்தர்ப்பத்தில் அதாவது ஒரு கணவனுக்கு மனைவிக்கு இடையிலே ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்க வேண்டும், மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்பிலே கணவன் மனைவி மாதிரி இருக்க வேண்டும், அவர்கள் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியை உணர வேண்டும் என்று நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை என்ன செய்யும்? டபுளாக. ஏன் அப்படி இல்லை? 90% வாழ்க்கை அப்படி உண்மையிலேயே இல்லை. ஆனால் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு பகுதி இருக்குது, அது வந்து நமக்கு விளங்காது. தலாக் டைமில் மட்டும்தான் என்ன செய்யும்? விளங்கும். அந்த இடத்துல தான் இஸ்லாம் 3 மாதம் டைம் கொடுக்குது. இதாவுடைய காலத்தை 3 மாதம் டைம் கொடுக்குறது என்னென்னு சொன்னால் பிரிகிற நேரத்தில் எப்பொழுதுமே என்ன செய்யும்? அந்த உணர்வுகள் வரும். அப்போ எனவே இந்த மாதிரியான மிகைப்படுத்தலான ஒரு நிம்மதியான சூழ்நிலை போல குடும்பத்துடைய எல்லா வடிவத்தையும் காட்டினீங்க என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம அதை வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணுவோம். நம்மளோட சொந்த வாழ்க்கைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். அப்ளை பண்ணி பார்த்து என்ன நினைப்போம்டா, இல்லையே அவர் சொல்கிற மாதிரி நம்மளோட குடும்ப வாழ்க்கை இல்லையே, அவரோட வாழ்க்கை இல்லை சரியா, ஆனால் அவர் சொல்கிற மாதிரி குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூல்லாங்க சொல்கிறாங்க, நீங்கள் வீதிகளில் உள்ள மஜ்லிஸ்களில் உட்கார வேண்டாம், சந்திகளில் உட்கார வேண்டாம்ன்றாங்க. சஹாபாக்கள் உடனே சொன்னாங்க, மாலனா புத், அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு அந்த இடத்துல உட்காராமல் இருக்க இயலாது அப்படின்னாங்க. போய் என்ன கடை தெருவுகளில் உட்காராமல் எங்களால் இருக்க முடியாது. இதை எத்தனையோ விதத்தில் நம்ம விளங்கலாம். வீட்டிலேயே தொடர்ந்து இருக்க முடியாத கருத்தில் விளங்கலாம், அந்த இடத்துல எங்களுக்கு உட்கார்ந்து பேசாமல் இருக்க முடியாது விளங்கலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி வீதியோரங்களில் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் வீதிக்குரிய ஹக்கை கொடுத்து விடுங்கள், உரிமை என்ன செஞ்சிருங்க கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன ரசூல்லாங்க ஹக்குகளை சொல்கிறாங்க. பார்வையை தாழ்த்தல், நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல், வழி கேட்டவருக்கு வழி சொல்லுதல், இந்த விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ மிக பிரதானமான ஒரு விஷயம் மிகைப்படுத்தலான குர்ஆன் சுன்னால இல்லாத ஒரு போண்டான அந்த உரைகள் காரணம் எனது குடும்ப வாழ்க்கை அப்படி இல்லை என்று கணவனும் மனைவியும் நினைப்பதற்கு. இப்போ மனைவி சைடில் உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது சிறப்பான பெண்ணை பற்றி சொல்கிற நேரத்தில் அல்லத்தி இதா நவர்த்த இலையா சர்ரத்க வைதா கிப்த அன்ஹா ஹஃபிலத்க, நீங்கள் அவளை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவள் உங்களை மகிழ்விப்பாள். அந்த மனைவியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் உங்களை மகிழ்விப்பாள். இதுக்குரிய விளக்கத்தை நம்ம எங்கிருந்து எடுக்கணும்? ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்க, சஹாபாக்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்கன்னு எடுக்கணும். அங்கே எங்கேயாவது வேலைக்கு போய்ட்டு வரக்குள்ள பொண்ணுடுப்போடு இருக்கணும்னு ஏதாவது செய்தி இருக்குதா? இல்லை. கணவன் வேலைக்கு போய்ட்டு வருகிற நேரத்தில் மனைவி வந்து நல்ல அந்த அந்த பொண்ணுடுப்பு மாதிரி உடுப்பாட்டி அழகாக மேக்கப் பண்ண நிலைமையில் கதவை திறக்கிற டைமில் அப்படி இருக்கணும்னு எங்கேயாவது ஒரு விளக்கம் இருக்குதா? எல்லாரும் இந்த ஹதீஸுக்கு இந்த விளக்கம் நிறைய பேர் சொல்கிறாங்களா இல்லையா? எங்கே இருக்குது? அப்போ ஒரு திருவில் ஓட்ட வர்ற நிலைமை என்ன? அன்றாட கூலி செய்கிற தொழில் என்ன? அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு இருப்பார் ஒருத்தர், அவருடைய நிலைமை என்ன? அந்த மனைவியோட நிலைமை என்ன? எந்த செய்தியாக அப்படி நீங்கள் கண்டிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு ட்ரெஸ் வந்து சஹாபாக்களுக்கு இருந்துச்சா? அந்த அளவுக்கு ட்ரெஸ் வந்து சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அபாயா போட சொல்கிற டைமில் கூட பக்கத்துள்ள பெண்ணுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு பகுதியை கிழித்தெடுத்து நீங்கள் அபாயாவுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு தான் இருந்துச்சு. இப்போ இந்த சிந்தனை போக்க உங்கள்கிட்ட ஊட்டப்பட்டு விட்டால் நீங்கள் வேலை போயிட்டு வரக்கூட என்ன நினைப்பீங்க? வரும்போது வீட்டில் பொண்ணுடு போட ரெடியாக என்ன செய்யணும், இருக்கணும். வீட்டு கதவை திறக்கிறீங்க, அவங்க வளமையாக எந்த உடுப்பை உடுக்கிறாங்களோ அந்த உடுப்போட சாதாரணமாக தலையை வாரி இருக்கிறாங்க. சரி வராது. நமக்கு என்ன ஹதீஸ் அடிப்படையிலான வாழ்க்கை என்ன இல்லை என்ற சிந்தனை நமக்கு வரும். இயற்கையாக நமக்கு ஏறி நம்ம சபரோடு இருந்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனை வார டைமில் இதை நம்ம ஜாயின் பண்ணுவோம். இது அந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையாக எடுக்காட்டியும் இதை நம்ம என்ன செய்வோம், ஜாயின் பண்ணுவோம். அந்த செய்தியிலேருந்து என்ன புரிந்து கொள்ளாமட்டு சஹாபாக்குடைய அத்தனை பேர வாழ்க்கையிலேருந்து நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கலாம். உங்களிடத்தில் வந்து குரலை உயர்த்தி பேசுறது, சண்டையை எடுக்கிறது, உங்களோட மனசை குழப்புற அமைப்பில் என்ன செய்யறது, வார நேரத்தில் நடந்து கொள்வது, இதுதான் கூடாது. அதுதான் நீ அவளை பார்த்தால் உன்னை மகிழ்விப்பாள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டதே தவிர அதில் சொல்லப்படலை அந்த பெண் வந்து மிகவும் என்ன, அதாவது பயங்கரமான அலங்காரங்களோடும்
ஒரு என்ன மணப்பெண் போல ட்ரெஸ் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலையை இதுக்கு என்ன செய்கிறாங்க சொல்லி கொண்டிருப்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது பிழையான. அது பார்க்க வேண்டியது திருமணம் முடிக்கிற நேரத்தில். பார்த்த உடனே மகிழ்விப்பாள்ன்றது திருமணம் முடிக்கிற நேரத்தில் தான் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பொன் பார்க்குற அந்த முடிவுகள்லாம் செய்யணும். அதுக்கு பிறகு என்னை விட்டு கொடுத்தல் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கே தவிர சஹாபாக்களுடைய செயல்பாட்டில் ஒரு செய்தி எப்படி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வார நேரத்தில் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்ற எத்தனையோ செய்திகள் என்ன செய்து வருது. அந்த ஒரு செய்தியில் எங்கேயாவது மனைவிமார்களுக்கு இப்படி கட்டளை போட்டதாக இந்த செய்தியும் என்ன இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் நம்மிடத்தில் என்ன செய்யும்டா, பிரச்சனையை இயற்கையான பிரச்சனைகளை கூட வீணாக வீரியப்படுத்தும். வீணாக என்ன செய்யும், வீரியப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது போன்ற நிறைய தவறான புரிதல்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகுவதற்கு, அதாவது இந்த ஹதீதுகளுக்கும் குர்ஆன் வசனங்களுக்கும் கொடுக்கப்படக்கூடிய இந்த விளக்கங்கள் காரணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இயல்பான பிரச்சனைகள், இயல்பாக இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னன்னு நம்ம பட்டியல் போட்டோம்னா இன்றைக்கு சொல்லப்பட்டதுகளில் நிறையவே என்ன செய்யலாம், நீங்கள் பார்த்து கொண்டே போகலாம். நான் அது பின்னால் வருகின்ற பொழுது ஒவ்வொரு இடங்களை நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள்.